கூட்டணி தர்மத்திற்கு கட்டுப்பட்டு தமிழ்நாட்டு தர்மத்திற்கு எதிராக நாங்கள் அதர்மத்திற்கு துணை நின்றோம். அவர் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டார், அதை நம்ம விமர்சிக்க வேண்டாம். திருந்தனும்ல 21க்கு பிறகாவது நீங்கள் விலகிட்டீங்கல்ல, அதுக்கு பிறகு திருந்திருக்கீங்களா இன்னைக்கு வரைக்கும்? அது மட்டும் இல்லை, இப்போ சமீபத்தில் புதுக்கோட்டையில் ஒரு ஜாஃபர் அலின்னு ஒருவருடைய மரணம். அதுக்கு எங்கள் அண்ணன் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் மிக தெளிவாக, அதாவது அண்ணாமலையினுடைய ட்வீட் என்னவாக இருக்கிறதோ அதே வார்த்தைகளை அப்படியே எடுத்து ட்விட்டரில் எக்ஸ்பேஸ் இன்றைக்கு சொல்லக்கூடிய அந்த தளத்தில் அதே வார்த்தைகளை அப்படியே எடப்பாடி பழனிசாமி போட்டிருக்கார். எங்கள் அண்ணன் எஸ்.எஸ். சிவசங்கர் அவருடைய ட்விட்டரில் இப்பவும் நீங்கள் பார்க்கலாம், அண்ணாமலையினுடைய வார்த்தைகள் முதல் கொண்டு அப்படியே எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது என்று சொன்னால், எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லுவதைப் போல அது டப்பிங் வாய்ஸாகத்தானே இருக்க முடியும். அவர் ஒன்றும் இதை ஒரு கனவாகவோ அல்லது ஒரு விமர்சனத்திற்காகவோ வைக்கவில்லையே, யதார்த்தத்தானே வைத்திருக்கிறார். அப்படி பார்க்கிற போது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக இன்றைக்கு அவர்களுக்கான பாரதிய ஜனதா கட்சிக்கான டப்பிங் வாய்ஸ் கொடுக்கக்கூடிய இடத்தில் தான் இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை.